அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசூரன் நீலமேக சௌமிய அனுகுதரன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இதை காண்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது கன்னிராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். எல்லா வல்ல இறைவனருள் கன்னிராசி அன்பர்களுக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா வீடியோவில் நேரடியாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நேரடியாக காணொலி கிடைக்கும். என்னுடைய காணொலியில் தினசரி நாளைய பஞ்சாங்கம், அனைத்து ராசி பலன்கள், நிறைய ஆன்மீக சம்பந்தமான அனைத்தும் இறைவனின் அனுக்கிரகத்தைப்படி உள்ளது உள்ளபடியே உங்களுக்கு வழங்குவேன். வழங்கி கொண்டிருக்கிறேன், வழங்குவேன். இனி வருங்காலத்தில் அப்படி தான். அப்பப்போது செல்லும் கோயில்களை நேரடி தரிசனம், நேரடியாக விளம்பரத்து நோக்கம் கிடையாது, நேரடியாக நான் அனுபவித்தது தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிறதுபடி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளது உள்ளபடியே. இப்போதே நாம் ராசி பலனை பார்ப்போம். குருப்பெயர்ச்சி பலன்கள். குருப்பெயர்ச்சி பலன் குரு பகவானை பொறுத்தவரையிலும் 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். இவர் நடுவில் கொஞ்சம் அதிசார கதியில் ஒரு 2-3 மாதம் திரும்பி வந்துட்டு மறுபடியும் அதே ராசிக்கு போகிறாரு. அவர் ராகு பகவான் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, சனி பயிற்சி சரியில்லாமல் சரி, குரு பகவான் காப்பாற்றுவார். சப்போஸ் குரு பயிற்சி சரியில்லைனா சனி பயிற்சியோட இணைந்து செயல்படுவார். வெற்றி நிச்சயம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். பிறரது மனது புண்படாத வகையில் அனைவரிடம் அன்பாய் பழகும் குணம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு 4, 7க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரித்து வந்தார். இனி குரு பகவான் திருக்கணிச சிந்தாந்தப்படி வரும் 14ஆம் தேதி முதல் 2/6/2026 வரை உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். நீங்கள் எந்த ஒரு செயலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். பணவரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சில விஷயங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய கவனமாக இருந்தால் அடையக்கூடிய இலக்கை அடைய முடியும். குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 2, 4, 6 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய உள்ளதால் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு, நெருங்கிய உதவியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய பலம் அமையும். அசையும் சொத்துக்களில் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் ஏற்படும். உங்களின் தனித்திறமையால் எந்த ஒரு எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உங்கள் குரு பகவான் 10இல் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் இந்த தருணத்தில் சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நெருங்கிய நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிகளிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை குறைக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது என்பதால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நேரடியாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மிகவும் கவனத்தோடு இருப்பது உத்தமம். பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் சற்று குறையும். நீங்கள் எவ்வளோதான் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட்டாளிகளால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று முன்னெச்சரிக்கையுடன் பேசுவது மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் உடன் வேலை செய்வதுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். குடும்ப வேலைபளு கூடுதல் வேலைபளு காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உடல் அசதி ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொது வழியில் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது அலுவலக சம்பந்தமாக உள்ளது, மற்ற பர்சனல் விஷயம், எந்த விஷயத்தையும் பொது வழியில் பேசாதீங்க. அதுவே உங்களுக்கு வினையாகிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவர்களிடம் பேசும்போது வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதால் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை உங்களின் தனித்திறமைகளை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய பலம் உங்களிடம் இருக்கும். பணி நிமித்தமாக தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு. மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற இடையூறுகள் ஏற்படும். சொத்து தொடர்பாக உடன்பிறந்தவுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பக்குவத்தோடு நடந்து கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய தேவையற்ற இடர்பாடுகளை எளிதில் எதிர்கொள்ள முடியும். குருபகவான் 10ல் சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானமாக இருப்பதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் என்பதால் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எது எப்படி இருந்தாலும் சர்ப்பகரமான ராகுபான உங்கள் ராசிக்கு ருணரோகண ஸ்தானமான 6ல் வரும் நாட்களில் பலமாக செஞ்சிருப்பார். எவ்வித பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை மன தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சில நொடிகளில் முடிச்சிடுவேன். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் இது. 7ல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறையும். புத்திரர்களால் வீண் மன சஞ்சலங்கள் சந்திக்க நேரும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் அனைத்து பூர்த்தியாகிவிடும். உற்றார் உறவினர்களுக்கு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். சில அதை எப்படி சொல்கிறது, சில பிரச்சனைகள் நடைபெறும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு ராகு பகவானோட அனுக்கிரகம் இப்போதைக்கு சிறப்பாக இருக்குது. சனி பகவானோட அனுக்கிரகம் உங்களுக்கு சில இது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ராகு பகவானோட பகம் எப்படியா இருந்தாலும் உங்களை சாதிச்சிருவீங்க. அந்த ஒரு சக்தி உங்கள் இந்த புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பகவானோட அருள்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு பரிகாரமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு 18/10 மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வர்றார் அதிசாரமாக. அப்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 18/10 5/12/2025 வரை குருபகவான் உங்கள் ராசிக்கு 11ல் உள்ள தனது உச்ச வீடான கடகராசியில் அதிகசாரமாக சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த வம்பு வழக்கல் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பார்க்கும் உதவிகளுக்கு தடையின்றி கிடைக்கும். சனி 7ல் சஞ்சரிப்பதால் உற்றார்கள் அனுசரித்து செல்வதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணமாகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாவதற்கான அறிகுறிகள் தோன்றும். பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிற இந்த பிரச்சனைகள் விலகும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பல பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்கும்.
இது நான் இப்போ சொன்னது என்னென்னா, இந்த 5வது மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் சிரமமாக பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் 18 பக்கத்து 10 25லேருந்து ரிட்டர்ன் பேக் வராரு. அதுலேருந்து ஒரு 3 மாதம் சிறப்பாக இருக்கும். அதனால் நான் நினைத்ததுபடியே எல்லாம் வல்ல இறைவனால் கண்டு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது இருக்கிறதுனால, சப்போர்ட் இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் நான் பலன் சொல்கிறேன். இப்போதைக்கு கன்னி ராசிக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு ஆறுதலாக ஒரு 5 மாதம் கழித்து உங்களுக்கு நல்ல குரு பகவான் ரிட்டர்ன் பேக் வர்றதுனால உங்களுக்கு நல்லா இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து பரிகாரம் என்னென்னா, கன்னி ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு 10ல் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அறிவித்து அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம தஸ்மை குருவே நமக என்ற மந்திரத்தை பலமுறை நீங்கள் நினைக்கும் இடமெல்லாம் குரு பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்ன குரு பகவானோட அனுகூலமும் பூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏழை எளியவருக்கு உதவி செய்வது, மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது நல்லது. சனி 7ல் செஞ்சிருப்பால் சனிக்கிழமையில் விரதம் இருந்து நவக்கிரகில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கருப்பு துணியில் எள்ளெண்ணெயை கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஏற்றி தீபம் நல்லது. எள், கடுகு, தோல் பொருட்கள், சமையல் பாத்திரம், குடை, அடுப்பு ஆகியவற்றை ஊனமுற்ற ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது நல்லது. அன்பிற்குள்ளே எல்லாம் வல்ல இறைவர்கள் கன்னி ராசிக்கு குரு பகவான் இப்படி எப்படி இருந்தாலும் பலம் வந்து சேர்த்துருக்காரு. நிச்சயம் அன்போடு செயல்பட அருள் புரிய அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.